அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பாலாடையிலிருந்து எப்படி நெய் உருக்குவது என்பதை பார்க்க போகிறோம். அந்த நெய் உருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பால் வீட்டில் வாங்குகிறோம்ல டெய்லி, அந்த பாலாடையை பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா ஆடை திக்காக கிடைக்கும். அந்த ஆடையை எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். 10 நாள் அல்லது 20 நாளைக்கு ஃப்ரீசரில் வச்சா அப்படியே கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோமாக்கும் கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரீசரில் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு 20 நாள் கழித்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்ந்த உடனே அதை ஃப்ரிட்ஜில் ஒரு நாளைக்கு வச்சோமாக்கா அந்த ஐஸ் கட்டியெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கடுத்து வெளியே எடுத்து வச்சு நம்ம ஊற்றி வைக்கணும். தயிர் ஊற்றி சாயந்தரமாக தயிர் ஊற்றி வச்சா காலையில் நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகி நல்லா மணமாக இருக்கும். அந்த பாலாடையை நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் அள்ளி போட்டு ஒரு 7 சுற்று மிக்சியில் ரிவர்ஸில் 7 தடவை விட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோமாக்கும் அந்த நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிரும். எல்லாம் நம்ம 2-3 தடவை எவ்வளோ வச்சுருக்கோமோ 3 தடவை கூட போட்டு மிக்சியிலேருந்து அடித்து ஒரு சட்டியில் ஊற்றிட்டு, அந்த சட்டியில் தண்ணி ஒரு செம்பு ஊற்றணும். தண்ணி ஊற்றினா அந்த பட்டரெல்லாம் நல்லா மிதக்கும். அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். தனியாக ஒரு பாத்திரத்தில் அள்ளி போட்டுட்டு அந்த வெண்ணெயத்தை நம்ம காய்ச்ச போகிறோம். அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆக ஆக நல்லா கொதித்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். பொங்கி வர்றப்போ அடுப்பை குறைச்சி சிம்மில் வச்சுக்கோங்க. நான் கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஆனால் கரண்ட் அடுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேஸ் அதிகமாக செலவாகுது. கரண்ட் ரொம்ப ஆகலை. அதனால் நான் கேஸ் அடுப்புலேயே எல்லாத்தையும் சமையல் பண்ணுறேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ சிலிண்டர் வாங்குகிறேன். ஒரு மாதம் ஒன்று வாங்குவேன். இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குகிறேன். இந்த கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுறதுனால கரண்ட்டு ரொம்பலாம் செலவாகலை. நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் கரண்ட் அடுப்பு. நம்ம டீ போட்டாலும் அந்த ஆடையெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் இந்த மாதிரி சேர்த்து எடுத்து வைக்கிறதுனால நம்ம வெளியே நெய் வாங்காமல், வெளியே நெய்யில் வனஸ்பதி கலந்து தான் கொடுக்குறாங்க. நம்ம அப்படி கலப்படம் இல்லாத நெய்யை வீட்டிலையே நம்ம தயாரிக்கலாம். வனஸ்பதி சேர்த்த நெய் நிறைய பிரச்சனையில் உண்டு பண்ணும். ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் தயாரிக்கிற நெய் பிள்ளைகளுக்கு கொடுக்குறப்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வேஸ்ட் பண்ணாமல் ஆடையெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி நெய் இருக்குன்னா 1 மாதத்துக்கு இது வரும். எனக்கு 400 நெய் வருது. 20 நாளைக்கு ஒரு தடவை. இந்த நெய் எடுக்காமல் முன்னாடிலாம் வேஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆடையெல்லாம் எடுத்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இது சேர்த்து வச்ச பிறகு வேஸ்ட் ஆகாமல் 20 நாளைக்கு ஒரு தடவை நெய் கிடைக்குது. நீங்களும் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. நெய்யை தனித்தனி ஆடை எடுத்து சேர்த்து வச்சுட்டு 20 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும். இந்த கடைசி நேரத்தில் நல்லா கிண்டிக்கிட்டே விடாமல் கிண்டணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதனால் கரண்டியை எடுத்துடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே வர்றப்ப நெய் உருகி வந்துடும். நெய் உருகி வந்த உடனே கொஞ்சோண்டு உப்புக்கல் போடணும். அது கெடாமல் இருக்கும். அடுத்து நல்லா மணமாக வேணும்னா முருங்கை இலை நம்ம போட்டுக்கலாம்.
பிள்ளைங்க அந்த முருங்கை இலை விரும்புகிறதுனால முருங்கை இலை போடுவேன். பட்டை வத்தலும் போடலாம். நான் வந்து போடலை. ஏன்னா காரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்தான்ட்டு போடலை. விடாமல் கிண்டுனா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சா வாடை வந்துடும் ஒரு மாதிரி நெய். அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட கிண்ட நெய் உருகி வந்துடும். அதை எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டா 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வாங்குகிற பணமும் மிச்சம், நம்மளுக்கு நெய் சுத்தமான நெய்யும் கிடச்சிருது. சும்மா கொஞ்சோண்டு உப்புக்கல் போடுங்க. நெய் கிண்டிகிட்டே இருக்கிறப்ப நல்ல மணம் வரும். அந்த கொஞ்சோண்டு மோரை ஊற்றினாலும் சொட சொடன்னு சவுண்டு கேட்கும். அந்த தண்ணி ஊற்றினா எண்ணெயில் தண்ணி தெளித்தா சவுண்டு கேட்கும்ல, அதே மாதிரி சவுண்டு கேட்டுட்டாலேவும் நம்மளுக்கு நெய் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து வேணால் முருங்கை இலை கொஞ்சம் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் திருப்பி நெய் வந்து ஆறி போயிடுச்சுன்னா ஒட்டிக்கிறோம். அதனால் அந்த சூடாக இருக்கிறப்பயும் வேறு பாத்திரத்தில் இறுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. இறுத்து ஊற்றி வச்சுட்டா நம்மளுக்கு 1 மாதத்துக்கு இந்த நெய் யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கை இலை போட்டால் இன்னும் வாடை நல்லா தூக்கலாக இருக்கும். இருபது நாளைக்கு ஒரு தடவை 400 நெய் எனக்கு கிடைக்கிது. அதுபோல் உங்களுக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் ஆடையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து உருக்குங்க. உங்களுக்கு பணமும் மிச்சம், ஹெல்த்துக்கும் நல்லது.